எல்லாம் இன்பமயம். வாய்ஸ் ஆஃப் ஈஜிஆர். சில விஷயங்களை நாம் தேடி தேடி அலைகிறோம். சில விஷயங்கள் நமக்கு பலனளிக்காமல் போகிறது. இந்த விஷயத்தில் இன்னைக்கு ஒரு உபாயத்தை சிந்திச்சு பார்த்தோம். வாழ்க்கையில் கடன் படாதவங்க யாருமே இல்லை. யாரோ யாருக்கோ பொருளாதார ரீதியாகவோ மற்ற விஷயங்களிலோ கடன்பட்டவர்களாக வாழ்கிறோம். அதுலேயும் கடன் வாங்கி விட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற நிலை நிறைய பேருக்கு இந்த பூமியில் இருக்குது. அப்போது என்ன உபாயத்தை பண்ணால் நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியும்? உழைக்கிறோம், எதிர்பார்க்குறோம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமது செயல்கள் சரியான பலன் அளிக்க மாட்டேங்குது. இதுக்கு நாம் பிறந்த ஒரு ஜாதக அடிப்படையிலையோ பிறந்த குடும்பத்தினுடைய சாரல் அடிப்படையிலையோ நமக்கு இந்த கடன் பிரச்சனைகள் தீராமல் சுற்றி சுற்றி வந்து நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நாம் என்ன பண்ணால் இந்த கடன்லேருந்து குறைஞ்சிட்டு வர முடியும்? கடன் குறைவதற்கு நிறைய பேர் நமக்கு உபாயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய யூடியூப்பில் நாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லி செய்து பாருங்கள், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பரிட்சார்த்தமாக பை எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சின்ன சூட்சமம் இருக்குது. கடன் தீரணும், நம்ம கடன் தீர்வதற்கு உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிறதுங்கிறது அது ஒரு விதமான செயல். அதற்கு தெய்வீக அனுகூலமும் நமக்கு வேணும். அப்படி தெய்வீக அனுகூலம் வேணும்னா நாம் நம்ம வீட்டுக்குள்ள செல்வம் தங்கும்படி நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்போது தெய்வம் வீட்டில் தங்கிறதுக்கு என்ன வழி செய்யணும்? வீடு சுத்தமாக இருக்கணும்னுவாங்க, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னு வச்சுக்கணுன்னுவாங்க. நிறைய தாந்திரீக முறையில் உங்களுக்கு இதை வச்சா செல்வம் பெருகும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உண்மைதான், ஏதோ ஒருத்தருக்கு நடக்கும். ஆனால் நமக்கு நடக்குதா அப்படின்னும் பொழுது தான் ஏமாற்றத்தை காட்டுது. அப்போது நம்ம சிந்தனையில் வெளிப்பட்ட ஒரு ஜோதி வீட்டில் நம்ம எப்பவுமே உபயோகப்படுத்துகிறோம். கடல்லிருந்து விளையந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த கல் உப்பு, அந்த கல் உப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த கிண்ணத்தில் ஒரு தீபத்துக்கு உண்டான அகலை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி, இல்லை நெய்யும் ஊற்றலாம், இந்த இரண்டையும் ஊற்றி நம்ம வீட்டு சாமி கும்பிடுற ஒரு அறையில் வச்சு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது சுற்றி வெள்ளையாக இருக்கும், நடுவில் அந்த மஞ்சள் ஜுவாலையான தீபம் எரியும். அந்த தீபம் எரிகிற வாடை நேரத்தில் அந்த நேரத்தில் நாம் அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே நான் பட்ட கடன் என்னை விட்டு தீரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அதற்கு என்னை தகுதியாக்கு, ஒரு கடன் இல்லாதவனாக என்னை மாற்று அப்படிங்கிற ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி நம்ம அதை சொல்லி தொடர்ந்து ஒரு 11 முறை சொல்லுங்கள். மேலும் 21 முறை சொல்லலாம். நாம் ஈடுபாடோடு தீபஜோதியை பார்த்து நாம் பார்க்கின்ற பொழுது ஜோதியும் அந்த உப்பினுடைய வெண்மைத்தன்மையும் நம் கண்ணுக்குள் பட வேண்டும், நெஞ்சுக்குள்ளே படணும். அப்படி பட்டது போல் நாம் ஒரு சின்ன பிரார்த்தனையை நம்ம வீட்டுக்குள்ளவே செய்யுங்க. செய்ய செய்ய நிச்சயம் உங்களுக்கு கடனை திருப்பி அளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு அதற்குண்டான ஒரு வழிவகையும் அந்த சமுத்திரத்தில் அவதாரம் செய்த கலச ஹஸ்தத்தோடு தரிசனம் தந்த மகாலட்சுமி நிச்சயம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. இதை செய்து பார்ப்போம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். ஆல் இஸ் டிலைட், ஆல்வேஸ் டிலைட்.